வரும். இப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மாவை பார்க்க, நம்ம அத்தாவை பார்க்க பக்கத்து வீட்டுல இருந்தோ அல்லது வெளியூர்ல இருந்து வருவாங்களா மாட்டாங்களா தங்கம்? வருவாங்க தானே. சொந்தக்காரவங்க வரலாம், சொந்தக்காரவங்க வரலாம், பக்கத்து வீட்டுக்காரவங்க வரலாம். அப்ப வரும்போது நம்ம மேல உட்கார்றது, சோபால உட்கார்றது, கால் மேல காலை போட்டு உட்கார்றது, நம்ம வாட்டுக்கு போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. நம்ம நல்லா படிக்கிறோம் அது மட்டும் போதாது தங்கம், படிப்பால நம்முடைய பண்பாடு நல்லா இருக்கணும். நாம அவங்களிடத்துல 4 வார்த்தை பேசணும்பா. அவங்ககிட்ட நம்ம இப்ப என்ன செய்யறாங்க, நிறைய பசங்க பேச கூட மாட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லவா, ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லவா, நபி அவங்களை பாக்குறதுக்காக ஒரு வயசான பெண்மணிமா, வயசான பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வர்றாங்க. நபி அவங்கள பார்த்த உடனே அடையாளம் தெரியல நபிக்கு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியலமா, அடையாளம் தெரியல. யாருங்க நீங்க? உள்ள கூப்பிட்டுட்டாங்க. உள்ள கூப்பிட்டு யாரு நீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி, அவங்க பேரை சொல்றாங்க, ஜஸ்ஸாமா, ஜஸ்ஸாமா முஸ்னியான்றது அவங்க பேரு. உடனே நபி சொன்னாங்க, நீங்களா? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்களை அன்போட வரவேற்று அவங்கள்ட்ட கேட்குறாங்கம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்கள நலம் விசாரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட நலம் விசாரிச்சு அவங்கள்ட்ட பேசுறாங்க. கடைசியில நல்லா பேசி அனுப்பி அவங்கள வழி அனுப்புறாங்க. அவங்களை என்ன செய்யறாங்கம்மா? வழி அனுப்பிட்டாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அளவுக்கு நீங்க அவங்கள மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட அன்பா பேசி அனுப்புறீங்களே அப்படின்னு ஆச்சரியத்துல கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா இவங்க யார் தெரியுமா, ஹதீஜா ரலியல்லாஹு காலத்துல அவங்க இருக்கும்போது நம்மள்ட்ட அப்பப்ப வந்து போவாங்க. அப்ப அவங்களோட இந்த மாதிரி அன்பாக பேசுறதற்கு இதுவும் ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான். புரிஞ்சா நான் சொல்றது? அப்ப இப்ப சொல்லுங்க, இனிமேல் வீடு தேடி வர்றவங்கள்ட்ட அன்பா பேசுவீங்களா? கண்ணியமா நடந்துக்குவீங்களா?